என்ற உருது பாடலை போல் அல்லாஹுடைய அருளின் மீது ஆதரவுள்ளவனாகிட வேண்டும். இரண்டாவது கருத்து, இந்நூறின் ஆரம்பத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய சில செயல்கள் கூறப்பட்டுள்ளன. அவை தவிர இன்னும் பல செயல்கள் பாவ மன்னிப்பிற்குரிய காரணங்களாக மாறி அவற்றினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இவ்விடத்திலும் ஒரு சந்தேகம், அதாவது ஒரு தடவை ஒரு செயலின் மூலம் பாவம் மன்னிக்கப்பட்ட பின் மறு தடவை வேறொரு செயலின் மூலம் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பது கருத்தென்ன என்ற சந்தேகம் வருகிறது. அதற்குரிய பதிலாவது, மஃபிரத் என்ற பாவ மன்னிப்பு அடியானை நோக்கி வரும்பொழுது அவனிட பாவங்கள் இருந்தால் அவற்றை அது அழித்து விடுகிறது. அவனிட பாவங்கள் இல்லையானால் அதன் அளவுக்கு அவன் மீது ரஹ்மத்தும் வெகுமதியும் அதிகமாக்கப்படுகின்றன. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், இந்த நீண்ட ஹதீஸில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களில் சில முன் கூறப்பட்ட ஹதீஸ்களில் சில இடங்களிலும் கூறப்பட்டுள்ளன. இந்த ஹதீஸில் அல்லாஹ் தஆலா தான் மன்னிப்பளிப்பதன் மீது மலக்குகளை சாட்சியாக்கினான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், கியாமத் நாளின் நீதி பரிபாலனங்கள் ஒரு சட்ட அமைப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளன. நபிமார்களிடத்தில் அவருடைய தப்லீக் விஷயத்தை சாட்சியை கொண்டு வருமாறு கேட்கப்படும். நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் விஷயத்தை உங்களுடைய விசாரணை நடைபெறும், நான் உங்களுக்கு தீனை எத்தி வைத்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறுகிறதாக ஹதீஸ் தொகுப்புகளை பல அறிவிப்புகள் உள்ளன. புகாரி போன்ற ஹதீஸ் தொகுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, நபி நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்து நாளன்று அழைக்கப்பட்டு, நீர் உம்முடைய தூதுத்துவத்தின் கடமை நிறைவேற்றுகிறாளா, நம்முடைய கட்டளைகளை மக்களுக்கு எத்தி வைத்தீரா என்று விசாரிக்கப்படுவார்கள். ஆம், எத்தி வைத்தேன் என அவர்கள் கூறுவார்கள். பிறகு அவர்களுடைய உம்மத்தினரிடம், இவர் உங்களுக்கு நாம் கட்டளை எத்தி வைத்தீரா என்று கேட்கப்படுவார்கள்.